ஈழத்தில் இருக்கிற மிக முக்கியமான கோயில்களில் ஒன்று நல்லூர் கந்தசுவாமி கோயில். அந்த கோயில் சூழல்ல ஒரு அசைவ உணவகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உணவகம் நல்லூர் கோயிலினுடைய புனிதத்தன்மையை கெடுக்கிறதாக சொல்லி அந்த உணவகம் அகற்றப்பட வேண்டும் என்று சமூக வலைத்தளங்களூடாக பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். இல்லை, அந்த உணவகம் அகற்றப்பட தேவையில்லை, அந்த உணவகம் அங்கேயே இருக்கலாம் என்றும் ஒரு பகுதியினரால சொல்லப்பட்டு வருகிறது. இது தொடர்பான விடயங்கள் என்ன என்றதை இந்த காணொளியில் உங்களோடு தெளிவாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். எப்போதுமே மங்காத ஒரு துறையா இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி. இது சார்ந்த சேவையை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிறுவனம் இலங்கையில் அரசு அங்கீகாரம் பெற்ற ஜெஃப்னா பிசினஸ். நிறுவனங்களை பதிவு செய்தல், அறக்கட்டளைகளை பதிவு செய்தல், அதைவிட அனைத்து வகையான சட்ட ரீதியான உரிமங்களையும் பெற்றுக் கொடுக்கிறார்கள். அத்தோட கணக்கியல் சேவையையும் வழங்குகிறார்கள். மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்றதுக்கு ஜெஃப்னா பிசினஸோடு தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். ஈழத்தில் சைவர்கள் அதிகமாக சென்று வணங்குகிற கோயில்களில் ஒன்றுதான் நல்லூர் கந்தசுவாமி கோயில். வணங்குதலுக்குரிய கோயிலாக மட்டும்தான் இந்த கோயில் பார்க்கப்படுகிறதான்னு கேட்டால் இல்லை. யாழ்ப்பாணத்தினுடைய வரலாற்றை சொல்வதாகவும் யாழ்ப்பாணத்தினுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. இதற்கு ஒரு பெரிய உதாரணம், சில மாதங்களுக்கு முன்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கடவுச்சீட்டில் ஒவ்வொரு மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி சில இடங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அதில் யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி நல்லூர் கந்தசுவாமி கோயில் தான் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. எனக்கு இதில் ஒரு சின்ன மாற்ற கருத்து இருக்குது. நல்லூர் கந்தசுவாமி கோயிலை நானும் விரும்புகிறேன், வணங்குறேன். யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த நல்லூர் கந்தசுவாமி கோயிலோட யாழ் பொது நூலகத்தை ஒப்பிடும்போது என்னை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கு அந்த பொது நூலகத்தை வைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் அந்த யாழ்ப்பாண பொது நூலகம் வைக்கப்படாததுக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய அரசியல் இருக்கும் என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது. ஏனென்றா ஒரு நூலகம் சிங்கள தரப்பால எரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்ப எரிக்கப்பட்ட நூலகத்தை இல்லை, நாங்கள் இனியும் இனவாதத்தோடு இல்லை, இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அடையாளமாக யாழ்ப்பாண பொது நூலகத்தை அமைச்சு கொள்கிறோம், அதில் இப்போ கடவுச்சீட்டில் போடுறோம் என்று போட்டிருப்பார்களாக இருந்தால் உண்மையிலே வரவேற்கக்கூடியது. அதற்காக நல்லூர் கோயில் வந்தது தவறென்று சொல்லல. இப்போ நல்லூர் கோயிலோடு ஒப்பிடும்போது யாழ் பொது நூலகத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நூலகம் அது. இதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. அப்போ ஒரு சைவ கோயிலுக்கு திருகோணமலை மாவட்டத்தில் கோணேச்சரம் கோயிலை கொண்டு வந்திருக்கலாம். என்ன இப்போ இந்த மாதிரி என்னுடைய கருத்தை சொல்கிறேன். என்னுடைய கருத்தை யாரும் கேட்க போகிறது இல்லை. ஆனால் யாழ்ப்பாண பொது நூலகத்தை இவர்கள் கொண்டராம விட்டதுக்கு பின்னாலேயும் ஏதாவது ஒரு அரசியல் இருக்குமான்றது ஒரு கேள்வி. சரி, இதை அப்படியே அங்கால வச்சு விடுவோம். யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அடையாளமாக நல்லூர் கந்தசுவாமி கோயில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குதுண்டா அது எந்த அளவுக்கு புனிதமானது, எந்த அளவுக்கு யாழ்ப்பாணத்தினுடைய வரலாறு பேசக்கூடியது, மக்களினுடைய மனதில் இடம் பிடித்திருக்கக்கூடியதுன்றது வெளிப்படையாகவே தெரிகிறது. எனவே அந்த கோயிலினுடைய புனிதத்தன்மை கெடும் வகையில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா அதை கேள்வி கேட்கறதுக்கான உரிமை என்றது எல்லாருக்குமே இருக்கின்ற அடிப்படையில் இந்த காணொளியில் இந்த விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். சமூக வலைத்தளங்கள் ஊடாக இந்த விடயம் பெரிய அளவில் பேசப்பட்டு வந்தது. குறிப்பாக நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் பல சிறப்பு நிகழ்வுகள், சிறப்பு பூசைகள் இருந்தாலும் திருவிழா காலம் என்பது உண்மையிலேயே உலகத்தில் எங்கே இருந்தும் மக்கள் தேடி வந்து அந்த திருவிழா காலத்தை கண்டுகளித்து மகிழ்ந்து போவார்கள். அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். அந்த கோயிலினுடைய திருவிழா காலத்தை நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியில் தான் அந்த நல்லூர் கந்தசுவாமி கோயில் அமைந்திருக்குது. பருத்தித்துறையில இருந்து நாங்கள் யாழ்ப்பாணம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது யாழ்ப்பாணம் மாநகர சபை இருக்குது. அந்த மாநகர சபைக்கு முன்னுக்கு ஒரு வீதி போகுது. அந்த வீதியோடையே பருத்தித்துறை வீதியால் போகிறதுக்கான தடை போடப்படும். முன்னுக்கு இருக்கிற அந்த குறுக்கு வீதியால் போய் அப்படியே ஆனைப்பந்தி சந்தி ஊடாகத்தான்
பேருந்துகள் வாகனங்கள் பயணம் செய்யும். மற்ற தடை, அதாவது நல்லூர் கோயிலுக்கு முன்னுக்கு பருத்தித்துறை வீதியால் வரும்போது, யாழ்ப்பாணம் நோக்கி வரும்போது மாநகர சபை அடியில் ஒரு தடை போடப்படுது. அடுத்த தடை ஆனைப்பந்தி சந்தி அடியில் போடப்படுது. சிலது உள்ளுக்கு போறவர்களுக்கான அனுமதி வழங்கப்படும். அப்படி ஒரு கட்டுப்பாடுன்றது இருக்குது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள திருவிழா காலங்களில் எல்லாருமே போக முடியாது. நீங்கள் உள்ளுக்கு போறதாக இருந்தால் வாகனங்களை வெளியில தரித்து விட்டுட்டு ஒரு புனித தன்மையோடு தான் போய் வர முடியும் என்ற அளவுக்கு ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிற கோயில். இப்போ ஏன் இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறேன்னா, திருவிழா காலத்தில் ஒரு எல்லையோட கட்டுப்படுத்தப்படுது தானே. அப்போ அந்த எல்லைக்குள்ள நல்லூர் கந்த சுவாமி கோயில் எல்லை மாதிரி பார்க்கப்படுது. திருவிழா காலங்களில் நாங்கள் அவதானிக்கிறத வச்சு சொல்கிறோம். இந்த எல்லைக்குள்ளதான் இப்போ ஒரு அசைவ உணவகம் வந்திருக்குது. யாழ் மாநகர சபைக்கு முன்னுக்கே ஒரு அசைவ உணவகம், கஃபே என்ற பெயரோட, அதனுடைய பெயர் தெரியும், நான் அதை தவிர்த்து கொள்கிறேன், நீங்கள் அங்கே போகும்போது பார்க்கலாம். அங்கே அசைவ உணவுகள் விற்பனை செய்யப்படுகிறது. இது பெரிய அளவில் சமூக வலைத்தளங்களில் விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்குது. எப்படி சொல்கிறது, இங்கே எப்படி அசைவ உணவகத்தை கொடுக்க முடியும், நல்லூர் கந்தசுவாமி கோயிலினுடைய புனிதத்தன்மை கெடுகிறது, உண்மையிலே இந்த உணவகம் அகற்றப்பட வேண்டும் என்ற மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. சில பேர் சொல்கிறார்கள், இல்லை அந்த உணவகம் போட்டாச்சு, இனி என்ன செய்கிறது, போட்டது தான், அங்கே அசைவ உணவுகளை விற்பனை செய்கிறத தவிர்க்க வேண்டும் என்ற மாதிரியான இரண்டு வகையான கருத்துக்கள் இருக்கு. இந்த இரண்டு கருத்தோடையுமே நான் உடன்படுறேன். முதலாவது, அந்த கடை உரிமையாளர்கள் தாங்கள் அசைவ உணவை தவிர்த்து அந்த உணவகத்தை இயக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அனுமதி கொடுக்கலாம். ஏற்கனவே அனுமதி எடுத்து அவர்கள் அமைச்சிட்டார்கள். இருந்தாலும் இது ஒரு விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிற விடயம், கோயிலினுடைய புனிதத்தன்மையை கெடுக்கிறதாக மக்கள் சொல்லுகிறதால இந்த விடயத்தை சொல்றேன். அடுத்தபடியாக அந்த உணவகத்தினுடைய உரிமையாளர்கள், இல்லை இங்கே அசைவ உணவும் நாங்கள் விற்பனை செய்வோம், நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்து பாருங்கள் என்ற விடாப்பிடியோடையும் திமிர்த்தன்மையோடையும் இருப்பார்களாக இருந்தால், மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற யாழ் மாநகர சபையினுடைய உறுப்பினர்கள் அந்த கடையை அகற்றுவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பது இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். இப்ப நிறைய பேர் ஒரு கேள்வி எழுப்பலாம், நல்லூர் கந்தசுவாமி கோயில் சூழல்ல வேற அசைவ உணவகம் இல்லையாண்டு. நான் அறிஞ்ச வரைக்கும் வேற அசைவ உணவகம் அந்த பகுதியில் இல்லை. அடுத்தது முக்கியமாக சொல்லணும், நாங்கள் எங்கேயாவது பயணத்துக்கு போகிறோம் என்று சொன்னால், பயணத்துக்கு போகும்போது சில கடைகளில் போய் சாப்பிடுவோம், அந்த கடையில் போனால் அசைவம் சாப்பிடலாம், அங்கே போனால் அது சாப்பிடலாம், இது சாப்பிடலாம்னு சொல்லுவோம். ஆனால் நாங்கள் பருத்தித்துறை வீதியால் பயணம் செய்யும் போது நாங்கள் அசைவத்தின் எண்ணத்துக்கு வாரது அரசடியை தாண்டினதுக்கு பிறகுதான். இந்த வளைவிற்கெல்லாம் முத்திரை சந்தி வந்தாலே அதுக்கு எங்களுக்கு அசைவத்தினுடைய எண்ணமே வராது. அந்த அளவுக்கு ஒரு புனித தன்மையோடு இதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. அந்த புனித தன்மையை இந்த கடை கெடுத்து விடக்கூடாது. பவனீசன் ஒரு கடை தானே, வந்துட்டு போகட்டும் என்று விட்டா, இதே மாதிரி நாளைக்கு இன்னும் சிலர், ஏன் அவர்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு பாருங்க, நீங்க ஒரு எல்லை பகுதியோடைய அனுமதி கொடுத்துருக்கிறீங்க, நான் அவருக்கு பக்கத்தை போடுறேன், நல்லா கிட்ட போகையில் அவருக்கு பக்கத்தையா போடுறேன், வேற உணவு அசைவ உணவு போடுறேன்னு சொன்னால் அதற்கான அனுமதியை கொடுப்பதற்கு மாநகர சபை தயார் நிலையில் இருக்குமாக இருந்தால் இந்த கடையை சரி நீங்கள் இயங்கும் கொண்டு விட்டுட்டு போகலாம். அப்படி விட்டுட்டு போவார்களாக இருந்தால் எதிர்காலத்தில் தேர்தல் நேரத்தில் தான் மக்கள் தங்களுடைய வேலையை காட்டவழிக்கிடுவார்கள். மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று அந்த மாகாண சபை உறுப்பினர்களும் யாழ் மாநகர முதல்வராக வரப்போறவரும் எதிர்காலத்தில் ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தை பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்தது, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறதுல நிறைய பேர் கேள்வி எழுப்பலாம். சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் இந்த கேள்வி ஒரு நக்கல் தொனியில் முன்வைக்கப்படுகிறது. நல்லூர் சூழல்ல இருக்கிற வீட்டில் வேற எங்கேயுமே முட்டை பொரிகிறது இல்லையா, மீன் பொரிகிறது இல்லையா, இறைச்சி சமைக்கிறது இல்லையா என்ற மாதிரியான ஒரு நக்கல் தொனியில் கேள்விகள் கேட்கப்படுகிறது. உண்மையிலேயே நீங்கள் பொதுவாக உங்களோட வீட்டை நீங்கள் ஒரு இறைச்சியை சமைக்கும் போது எந்த அளவுக்கு அதில் நுணுக்கம் பார்த்து சமைப்பீர்கள் என்பதையும், கடையில் போய் நீங்கள் சமைக்கிறத பார்ப்பீர்களாக இருந்தால் அங்கே பார்த்தா நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு தான் அங்கே நடைமுறைகள் இருக்கும். உங்களுடைய வீட்டில் நடைமுறை வேறையாக இருக்கும். நல்லூர் சூழலில் இருக்கிறவர்கள் எப்படி அதை சரியாக பின்பற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள். என்ன, ஒரு வீட்டில் முட்டை பொரியுதுன்றாலும் அந்த முட்டையை கொண்டு வந்து நல்லூர் கோயில் கோபுரத்துக்கு முன்னுக்கு போட்டுட்டு போவார்களா? போட மாட்டார்கள். அங்கே இருக்கிறவர்களுக்கு அந்த கோயிலினுடைய புனிதத்தன்மை
தெரியும். அப்போ இப்போ நீங்கள் சொல்லலாம் அந்த கடையும் சரியான ஒரு கட்டமைப்போடு இயங்கி கொண்டிருந்தால் பிறகு ஏன் தம்பி அதை நாங்கள் தடுப்பான், அந்த கடை இருந்துட்டு போகலாம் என்ற ஒரு எண்ணத்துக்கு வருவீங்க. சரி, இப்போ அந்த வீதி தடை போடப்படுற இடத்துக்கு பக்கத்தில் யாழ் மாநகர சபைக்கு முன்னுக்கு அந்த உணவகம் வந்துட்டு அதுக்கான அனுமதியை கொடுத்துட்டீங்க. அடுத்த கட்டமாக நாளைக்கு நான் கடைக்கு அனுமதி கேட்க போகிறேன், அந்த உணவகத்துக்கு பக்கத்தையே ஒரு உணவகம் போகிறேன். ஏன்டா அசைவ உணவகங்கள் இல்லாத இடத்துல உணவகத்தை கொண்டு போய் போட்டால் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும்ன்றதுக்காக நிறைய பேர் அப்படியான ஒரு முயற்சியை எடுக்கலாம். அந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு உணவகம் போடுவார்கள். அந்த கடையும் முன்னுக்கு வரும்போது சொல்லும், நாங்கள் எல்லாம் சரியாக சமைப்போம், முட்டை கோதெல்லாம் வெளியில் வராது, அதனுடைய புனிதத்தன்மையை பார்த்துக்கொள்வோம் என்று ஒரு கருத்தை சொல்லுவார்கள். பிறகு அப்படியே கடைகளை அதிகரித்து எதிர்காலத்தில் இந்த நல்லூர் வீதியில் 10-15 அசைவ உணவகங்கள் வெறுமாக இருந்தால் அங்கே நல்லூர் கோயிலினுடைய புனிதத்தன்மை இருக்குமா? இருக்காது. இந்த ஒரு கடைக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்று சொன்னால் இந்த கடை மாதிரி இனி அந்த பகுதியில் கடை வரக்கூடாதுன்றது தான் எங்களுடைய அடிப்படையான ஒரு கருத்தாக இருக்கிறது. என்னதான் இந்த சூழலை விளங்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்தாலும் சில பேர் விதண்டாவாதத்துக்கு கேள்வி எழுப்பலாம். அப்படியானவர்கள் சிலர் இப்படி ஒரு கேள்வியை முன்வைப்பார்கள், நல்லூர் கோயில் சூழல்ல அசைவ உணவகங்கள் வரக்கூடாது என்று ஏதாவது சட்டம் இருக்கா என்ற மாதிரி கேள்வி எழுப்புவார்கள். அப்படியானவர்களுக்கு ஒரு முகநூல் பதிவை வாசிச்சு காட்டுறேன். இந்த பதிவை இட்டிருக்கிறவர் யாழ் மாநகர சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் வரதராஜன் பார்த்திபன். நிறைய விடயங்கள் எழுதியிருக்கிறார். அவருமே அப்படியான உணவகங்களை அந்த சூழல்ல அனுமதிக்க கூடாது, இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மாதிரி பதிவிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறதுல ஒரு முக்கியமான பந்தியை மட்டும் வாசிக்கிறேன். யாழ் மாநகர சபையின் கொள்களம் மற்றும் யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான இறைச்சி கடைகள் எதுவும் வெள்ளிக்கிழமைகளில் திறப்பது இல்லை. குறித்த விடயம் எந்த ஒரு சட்டத்திலும் அல்லது தீர்மானத்திலும் இல்லை. ஆனால் யாழ் மாநகர சபை தான் ஆளுகைப்படுத்தும் பிரதேசத்தின் தன்மை அறிந்து அதன் மக்களின் வாழ்வியலினை அறிந்து காலகாலம் பின்பற்றி வருகின்ற ஒரு விடயம். இவ்விடயத்தினை எதிர்த்து ஒருவரினால் நீதிமன்றத்தில் வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் நீதிமன்றம் பிரதேசத்தின் தன்மை அறிந்து அவருக்கு சாதகமான தீர்ப்பினை வழங்கவில்லை. வெள்ளிக்கிழமைகளில் கொள்கலங்கள் பூட்டு, இறைச்சி கடைகள் பூட்டு என்ற யாழ் மாநகர சபை காலகாலமாக பின்பற்றி வருகின்ற நடைமுறை இன்றும் தொடர்கிறது என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். இவர் முன்னாள் யாழ் மாநகர சபையினுடைய உறுப்பினர். எனவே காலகாலமாக அந்த மிருகங்களை கொல்லுற களம், அதுபோல இறைச்சி கடைகள் எல்லாம் அந்த பகுதியில் பூட்டப்பட்டு வருது. எனவே இது சட்டத்தில் இல்லாவிட்டாலும் அந்த பிரதேசத்தினுடைய தன்மை அறிந்து நீதிமன்றம் அந்த வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வழங்கலை. அடுத்தது நல்லூர் கந்தசுவாமி கோயில் சார்ந்தவர்களும் இந்த விடயத்தில் தலையிட்டு கருத்து சொல்லணும். இல்லை என்றால் மாநகர சபையிடம் கோரிக்கையை முன்வைத்து இது அகற்றப்படணுமா அல்லது என்னென்ன விதிமுறைகளோடு இருக்க வேண்டும் என்பது அந்த கோயில் சார்ந்தும் முன்வைத்தா பொருத்தமாக இருக்கும். அடுத்தது அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் எல்லாருமே சேர்ந்த ஒரு எல்லாரும் வெவ்வேறு இடங்களில் இருந்து வந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எனவே அந்த சூழலில் வாழ்கிறவர்கள்ட்ட ஒரு கையெழுத்தை வாங்கி அதையும் மாநகர சபையிட்ட சமர்ப்பித்து இந்த பகுதியில் வாழ்கிறவர்களுக்கு இது பொருத்தமில்லை என்று சொல்கிறார்கள். எனவே அந்த எல்லை பகுதிக்கு அப்பால் கொண்டு போகிறது பொருத்தமாக இருக்கும் என்ற ஒரு கோரிக்கையை மாநகர சபையிடம் முன்வைக்கிறது பொருத்தமாக இருக்கும். அடுத்தபடியாக இந்த உணவகத்தில் ஒரு சில கேள்விகள் வருது. அங்கே அசைவ உணவகம் இருக்குன்னா நீங்கள் அசைவ உணவகத்தை சாப்பிடாம விட்டால் அந்த கடையில் அசைவ உணவகத்தை நீக்க போகிறார்கள், எதுக்கு கடையாகற்றணும், அந்த மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியான கருத்து சொல்கிறவர்கள் எல்லாம் எப்படியான மனநிலையில் சொல்கிறார்கள்னு தெரியல. கோயில்களில் பற்றில்லாதவர்கள் அல்லது அந்த கோயிலினுடைய புனிதம் தெரியாதவர்கள் தான் அப்படியான கருத்துக்களை முன்வைப்பார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் மத ரீதியாகவோ இல்லை என்று சொன்னால் அந்த பிரதேச கருத்துக்களை சொல்கிற மாதிரியோ இல்லை. இதில் தீர்மானிக்க வேண்டியவர்கள் நல்லூர் அந்த கோயில் சூழலில் இருக்கிற மக்கள். அடுத்த கட்டமாக சைவம் இந்த நல்லூர் கோயிலை வணங்குறவர்கள் தான் அதில் கருத்து சொல்ல வேண்டும். அதுக்கு அப்பாற்பட்டு யாருமே இதில் கருத்து சொல்கிறது பொருத்தமாக இருக்காதுன்றது என்னுடைய கருத்து. இப்போ சரியான புரிதல் இருக்கிறவர்கள் சொல்லுவார்களோ அந்த சைவ கோயில்களில் அந்த சூழலில் இருக்கக்கூடாது தானே தம்பி என்று சொல்லி போட்டு போவார்கள். சில பேர் வில்லங்கத்துக்கு கீழே எழுதுவார்கள். அந்த அவர்கள் எழுதுகிறவர்கள் எல்லாருமே அந்த கோயில் பற்றிய அந்த வரலாற்றையும் கோயிலையும் மதிக்கிறவர்களான்னு பார்த்தா
இல்லை. ஒரு சைவ தமிழனாக இந்த இடத்துல நான் சொல்றது, அந்த இடத்துல அந்த கடை இருப்பது என்பது பொருத்தமற்றது. அதை அனுமதிப்பீர்களாக இருந்தால் அடுத்து அசைவ கடைகள் வரும்போது அதற்கான அனுமதியை நீங்கள் மறுக்க முடியாது. அப்படி நீங்கள் அனுமதியை கொடுப்பீர்களாக இருந்தால் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள். எனவே அந்த கடையை அகற்றுறதுக்கான நடவடிக்கையோ இல்லை என்றால் அசைவ உணவுகளை விற்பனை செய்கிறதுக்கான ஒரு மறுப்பையோ நீங்கள் அந்த கடையிடம் முன்வைக்க வேண்டும் என்றது என்னுடைய கருத்து. அடுத்தது, இப்போ ஒரு கடை அமைக்கிறார்கள் என்றால் அதுக்கு எவ்வளவு செலவாகி இருக்கும் என்ற விடயம் எல்லாம் எங்களுக்கு விளங்குது. ஆனாலும் உங்களுடைய கடை செலவுக்காக எங்களுடைய புனிதத்தை நாங்கள் கெடுக்கிறதுக்கு விரும்ப மாட்டோம். இதைத்தான் இந்த இடத்த பதிவு செய்து கொள்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கோ. தயவு செய்து நான் சொன்ன கருத்தை நீங்கள் எதிர்க்கிறத விட்டுட்டு என்ன தீர்வாக இருக்கும், என்ன நடவடிக்கை எடுக்கலாம்ன்றதை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.